கடந்த முறை நான் பேசும்போது பகுதி நேர ஊழிய அழைப்பு என்ற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். யாராவது சொல்ல முடியுமா அது என்ன காரியம் 5 காரியங்கள் அப்படின்ட்டு? உங்கள் நோட்ஸ் எல்லாம் பார்க்காம ஒரு பாயிண்ட் சொன்னாலும் போதும். எது? சூப்பர். அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. வண்டர்ஃபுல், கரெக்டான பாயிண்ட். தேவனால், மனுஷங்க உருவாக்குனது கிடையாது. 2வது பாயிண்ட் என்ன? ஓகே, தேவ வழிநடத்துதல் தேவை. அப்ப நம்ம பார்த்தோம் பவுலுக்கு எப்படிப்பட்ட வழிநடத்துதல் தேவை, அடுத்த 2ஆம் தலைமுறையில் தீமோத்தேயு எப்படிப்பட்ட வழிநடத்துதல், 3வதாக தேவன் விரும்பக்கூடிய தூய்மை. இது யாருனாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாத்திரம் தூய்மையாக இல்லைன்னா, கர்த்தர் விரும்பக்கூடிய ஒரு தூய்மை பரிசுத்தம் இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, கர்த்தருக்காக செயல்பட முடியாது. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த 50 வருஷம் நான் தூய்மை ஆகிட்டு வர்றேன் அப்படின்னு கிடையாது. ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது அவர் இரத்தத்தினால கழுவுகிறார், பரிசுத்த ஆவியானவரால் சுத்திகரிக்கிறார், உடனே மாற்றிடுறார் அவர். சரியா? அதனால அடுத்த 50 வருஷம் நான் காட்டில் போய் உட்காந்துட்டு பரிசுத்தமாயிட்டு வர்றேன்னு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் முழுவதுமாக கொடுக்கும்போது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அடுத்த காரியம் என்னது? தேவன் கொடுக்கும் 2ஆம் வாய்ப்பு. நிறைய பேர் ஊழியம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது, முதிர்ச்சி இருந்திருக்காது. மார்க்கு வாய்ப்பத்தை நம்ம பார்த்தோம். பவுலோடு ஊழியத்திற்கு போகும்போது சோர்ந்து போனான். ஆனால் 2வது வாய்ப்பை ஆண்டவர் மார்க்குவுக்கு கொடுத்து எழுப்பினார். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தை இன்னைக்கு நம்ம கையில் வச்சிருக்கிறோம். அப்போ 2ஆம் வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? 5ஆம் பாயிண்ட், அது தேவ ஈவை மையமாக கொண்டது. அது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன காரியத்தை கிருபையாக கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபையின் அடிப்படையில் தான் இந்த பகுதி நேர ஊழியம் இருக்கும். பொதுவாக எல்லா காரியத்தையும் செய்யறதுக்காக நம்ம அழைக்கல. உங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய கிருபைகளை நீங்க சபையின் மூலமாக வெளியில கொண்டு வந்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, இதுதான் பகுதி நேர ஊழிய அழைப்பு. இந்த காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்தில் அவங்கெல்லாம் கூடி ஜெபித்து கொண்டிருந்த வேளையில், ஆராதித்து கொண்டிருந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், இந்த ஊழியத்திற்காக இவங்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் திறந்த உள்ளத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். அப்போ நம்ம பார்த்தோம் சுமார் 50 ஆண்டுகள் ஆண்டவர் அவருடைய வசனத்தினால நம்மை போஷித்திருக்கிறார். எப்படி நடந்துச்சு? ஒரே ஒரு ஆவிக்குரிய தலைவனை ஆண்டவர் இந்த பகுதிக்கு கொண்டு வந்ததன் மூலமாக. போன வாரத்திலே சொன்னேன், ஊழியம் ஆரம்பிக்கும் போது இந்த பகுதியில் இதெல்லாமே கிடையாது, இந்த பக்கத்தில் லைட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது இல்லையா? அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஆவிக்குரிய தலைவனை ஆண்டவர் இந்த பகுதியில் கொண்டு வருவதன் மூலமாக இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் என்றால், ஆவிக்குரிய தலைவர்களாக நாம் ஒவ்வொருவரும் உருவாகும் போது மந்தைகளாக மட்டும் கிடையாது, வந்து போகிறவர்களாக மட்டும் கிடையாது, ஒரு ஆவிக்குரிய தலைவனாக தலைவியாக உருவாக்கப்படும் போது கர்த்தரால் நம்மை பயன்படுத்த முடியும். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஒரு ஆவிக்குரிய தலைவன் ஒரு இடத்துல இருக்கும்போது அநேக ஜனங்கள் தேவனை பின்பற்றுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய தலைவர்கள் இல்லாத இடத்துல ஜனங்கள் பின்வாங்கி போவார்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்ப அங்க ஒரு ஆவிக்குரிய தலைவன், ஆவிக்குரிய தலைவனோடு சேர்ந்து அநேக மூப்பர்கள், அப்படிதான வசனம் சொல்லுது. ஆவிக்குரிய தலைவன் யோசுவா, அதற்கு பின்பு மூப்பர்கள், அநேக மூப்பர்கள். ஸோ அப்போ யோசுவாவோடும் யோசுவாவுக்கு பின் வந்த மூப்பர்களும் அவர்களோடு கூட இருந்த நாட்களில் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? யாரை சேவித்தார்கள்? தேவனை சேவித்தார்கள். ஆனால் யோசுவாவோடு கூட இருந்த
மூப்பர்கள் அவங்க எல்லாம் மரித்து போன பின்பு ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். அதுதான் நம்ம 10, 11, 12 படிங்க சத்தமா. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் போதும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காரியம், யோசுவாவோடு கூட இருந்த மூப்பர்களுடைய நாட்களில் ஜனங்கள் தேவனை பின்பற்றினார்கள். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லாத நிலையில ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்தார்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும். போதும். நியாயாதிபதி ஆண்டவர் எப்பெல்லாம் தலைவர்களை எழுப்புகிறாரோ அந்த தலைவன் கூட இருக்கும்போது ஜனங்கள் பின்பற்றாங்க. தலைவன் மரித்த போது ஜனங்கள் பின்வாங்கி போகிறார்கள். அப்ப இந்த இடத்துல நமக்கு தெரியுது ஒரு தலைவன் எவ்வளவு முக்கியம். ஜனங்களை தேவனிடத்தில் நடத்துவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்தை முன்னால கொண்டு போவதற்கும் ஒரு தலைவனுடைய பங்கு, ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தலைவனுடைய பங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்க பாருங்களேன், ஒரு தலைவன் இருக்கும்போது எல்லாருமே ஜனங்களை பின்பற்றாங்க. இந்த தலைவன் மறைந்து போன பிறகு எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க? பின்வாங்கி போகிறார்கள். அப்போ ஒரு தலைவன் ஆண்டவர் முக்கியப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல பார்க்கும்போது இதே தலைமைத்துவம் எப்படி வருகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்முடைய செய்தியுடைய தலைப்பு பகுதி நேர ஊழிய அழைப்பு, லே லீடர்ஸ், ரைட்? அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு திருச்சபை ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல சபை இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, அந்த நேரத்தில் கர்த்தர் எப்படிப்பட்ட தலைவர்களை அந்த பகுதிக்கு கொண்டு போகிறார் அப்படின்னா அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் அப்படின்னா யாரும் போகாத இடத்துல அவங்க முதல் முறையா போய் அந்த அந்தகார இருள்களை அகற்றி வெளியரங்கமாக பயங்கரமான அற்புதங்கள், அடையாளங்கள், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதன் பின்பு தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள். அப்போ ஒரு சபை ஆரம்பிக்கப்படக்கூடிய நாட்களில் ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய தலைவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள். ஆனா இந்த ஒரு உதாரணத்துக்கு தீமோத்தேயு எபேசு சபையில அவர் போதகராக இருக்கிறார். அப்ப பவுல் தீமோத்தேயுக்கு போதகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமோத்தேயு நிருபங்கள்லாம் எழுதும்போது அந்த எபேசு சபை புதிதான நிலையில் அல்ல, இப்பதான் பிறந்த சபையா இல்லை, அது ரொம்ப நாள் வளர்ந்த எஸ்டாப்ளிஷ்ட் சர்ச்சா இருந்துச்சு. இப்ப நம்ம சபை எப்படி 50 ஆண்டுகள் சுமார் ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார் இல்லையா, அதே மாதிரி ஒரு சுமார் ஒரு 20 ஆண்டுகள் நிரம்பிய ஒரு திருச்சபையாக அந்த சபை இருந்தது. அப்ப அந்த சபைக்கு எஸ்டாப்ளிஷ்ட் சர்ச், ஏற்கனவே நிறைய நாட்கள் கூடி வந்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கு எழுதும்போது பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இங்க யார் தேவை, எப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த நாட்கள்ல தேவை அப்படின்னா மூப்பர்கள், உதவியாளர்கள். அந்த காரியங்களை நம்ம படிக்க போறோம். ஒரு வேத பாடம் போல நம்ம படிக்க போகிறோம். இருதயத்தை நாம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன காரியங்களை உங்களுக்கு பேசுகிறாரோ அதை கவனித்து பரிசுத்த ஆவியானவருக்கு நாம செவி கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. அப்போ ஒரு தலைவன் இருக்கும்போது ஜனங்கள் தேவனை பின்பற்றுவார்கள். ஒரு தலைவன் இல்லாமல் இருக்கும்போது ஜனங்கள் பின்மாறி போவார்கள். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையினால் ஆசீர்வதித்திருக்கிறார். இது நேரம், எதற்குரிய நேரம், ஒவ்வொருவரும் ஒரு தலைவனாக எழும்பக்கூடிய ஒரு நேரம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். அதிகமாக நம்ம தீமோத்தேயுடைய புஸ்தகம் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் சர்ச்சில் எப்படிப்பட்ட தலைமைத்துவம் தேவை, எப்படிப்பட்ட தேவைகள் உண்டு, நாம எப்படி செயல்படலாம், இந்த காரியங்களை நம்ம வேத பாடம் போல படிக்க போகிறோம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இரட்டிப்பான கனம் நம்ம இப்ப பேசல, அது முன்பகுதியை நான் பேசுறேன். அதில் நம்ம பார்க்கிறோம், நன்றாய்
விசாரணை செய்கிற. விசாரணை செய்கிற அப்படின்னா ஆங்கிலத்தில் லீடிங், லீடர், மேனேஜிங், ரூலிங். சபையின் காரியங்களை நன்றாக பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய தலைவர்கள். ஸோ சபையினுடைய பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடியவர்கள் தான் யாரு? மூப்பர்கள். அப்படிதானே பைபிள் சொல்லுது. அப்ப இந்த மூப்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னா, அவங்க திருவசனத்தில் என்ன பண்ணுவாங்க? பிரயாசப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேருக்காது திருவசனத்தை படிச்சு திருவசனம் என்ன சொல்லுதுங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு திறமை, அதற்குரிய ஒரு கிருபை உடையவர்களாக இருப்பார்கள். அவங்க தான் யாரு? மூப்பர்கள். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒரு எஸ்டாப்ளிஷ் சர்ச்சில் நன்றாய் விசாரணை செய்யக்கூடிய, நன்றாக காரியங்களை பேசி சாமர்த்தியமாக சபையினுடைய நிர்வாக காரியங்களை செய்கிறவங்க அது மட்டும் கிடையாது, திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்கள். அப்படின்னா ஒரு 4 பேருக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுப்பதற்கு பிரயாசப்படுறவங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழிநடத்துதலோடு அபிஷேகத்தோடு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க, அதுதான் யாரு? மூப்பர்கள். அப்போ இந்த தீமோத்தேயுக்கு எழுதின அந்த புஸ்தகத்தை நீங்க படிக்கும்போது, ஒரு முதிர்ச்சி அடைகிற அல்லது ஒரு நெடுநாள் ஒரு சபை இருக்குது அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னா, அதற்கு ஒரு முதல் அடையாளம் அதிகமாக மூப்பர்கள் இருப்பார்கள். வந்து போறவங்க கிடையாது, அதிகமாக பொறுப்பெடுக்கிறவர்கள், நேரத்தை கொடுக்கிறவர்கள், கிரயம் செலுத்துகிறவர்கள், வசனத்தில் பிரயாசப்படுகிறவர்கள் 1-2 பேர் கிடையாது, அதிகமாக இருப்பார்கள் மூப்பர்கள். சரியா? இன்னும் வேற யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள். இங்க இன்னொருத்தங்க வராங்க. இவங்க யாரு? உதவிக்காரர்கள். இவங்க மூப்பர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவிகளை செய்கிறவர்கள். ஆனா வெறும் எடுபடி வேலை மட்டும் கிடையாது. தொடர்ந்து நீங்க படிங்க. தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். பாருங்க, அப்ப உதவிக்காரர்களுக்கு கூட ஆண்டவர் எவ்வளவு பெரிய கனத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாக செய்கிறவர்கள், அதையும் ஏனோ தானோன்னு என்ன பண்ணக்கூடாது. இந்த வேலை தானே, சேர் போடுறது தானே, ஓகே, அதையும் என்ன பண்ணக்கூடாது, ஏனோ தானோ என்று பண்ணக்கூடாதான். நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அப்போ உதவிக்காரர்கள், இந்த 2 கூட்டத்தாரும் ஒரு வளர்ச்சி அடைந்த சபை அல்லது ஒரு நெடுநாளாக இருக்கக்கூடிய சபையில மூப்பர்கள் உதவிக்காரர்கள், மூப்பர்கள் உதவிக்காரர்கள், இவர்களைத்தான் கர்த்தர் தலைவர்களாக பார்க்கிறார். அப்போ தலைவர்கள் இருக்கும்போது நல்ல முதிர்ச்சி அடைந்த வசனத்தில் பிரயாசப்படுகிற நேரங்களை அல்லது உதவிகளை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதிகமாக இருக்கும்போது ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க? பின்மாறி போக மாட்டாங்க. ஜனங்கள் பின்மாறி போக மாட்டாங்க. ஜனங்கள் யோசுவாவுடைய காலத்திலையும் அதை தொடர்ந்து மூப்பர்கள் இருந்த காலத்திலையும் எப்படி ஜனங்கள் தேவனை பின்பற்றினார்களோ அதே மாதிரி ஜனங்கள் தேவனை பின்பற்றுவார்கள். சரி, அப்போ நான் இந்த செய்தியை ஒரு கதை மாதிரி கேட்கக்கூடாது. ஓ அப்படி இருக்குதோ அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க. அந்த ஒரு திறந்த உள்ளத்தோடு நம்ம கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஆவியானவர் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் நபர்களை எழுப்புவதற்கு திறந்த உள்ளத்தோடு நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு மூப்பர்கள் உதவியாளர்கள் மூலமாக செய்யப்படக்கூடிய ஒரு 3 ஊழியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய ஊழியங்கள் இருக்குது. உதவிக்காரர் மூப்பர்கள் மூலமாக ஒரு 3 காரியங்களை மட்டும் நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். நல்ல தேவாவியானவருக்கு இடத்தை நாம் கொடுக்கலாம். முதலாவதாக சுவிசேஷ ஊழியம், காஸ்பல் ஒர்க், சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியத்திற்காக சபை விசுவாசிகளை பயிற்சி கொடுப்பது ஊழியர்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. சரியா? படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம்
12:13. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்போ இந்த போதகர்கள் மேய்ப்பர்கள் எல்லாம் ஏன் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னா, எல்லாரையும் சுவிசேஷ வேலை செய்வதற்கு பயிற்சி கொடுக்கும்படியாக. அது இங்கிலீஷ்ல போடுங்க அபி. தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா லீடர்ஸ், போதகர்கள் மேய்ப்பர்கள், அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய கடமை என்ன அப்படின்னா இஸ் டு எக்விப் காட்ஸ் பீப்புள் டு டூ ஹிஸ் ஒர்க். அப்போ அதை அடுத்த இதில் பார்க்கும்போது சுவிசேஷ வேலையை செய்வதற்கு பயிற்சி கொடுப்பது ஊழியத்தினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. இப்போ மூப்பர்கள் உதவியாளர்கள் முதலாவதாக எழும்பும்போது சுவிசேஷ ஊழியம் இன்னும் அதிகமாக செயல்படுத்த முடியும். கடந்த நாட்களிலெல்லாம் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் ஓப்பன் ஏர் மீட்டிங். ஓப்பன் ஏர் மீட்டிங்னா என்ன? பெரிய கிரவுண்டிலெல்லாம் ஓப்பன் ஏரில் என்ன பண்ணுவாங்க, சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவாங்க. ஆனால் இந்த நாட்கள் அந்த மாதிரி பெரிய அளவு கூட்டங்களுக்கு வாய்ப்புகள் மிக குறைந்ததாக காணப்படுகிறது. அநேக தடைகள் இருக்கின்றன. அந்த மாதிரி பெரிய அளவில் சுவிசேஷகர்களை இந்தியாவுக்கு கூப்பிட்டு பேசக்கூடிய அளவில் நம்முடைய சூழ்நிலைகள் இல்லை. அதில் தடைகள் இருக்கிறது. ஆனால் காஸ்பல் cannot be chained. ஆனால் சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. அப்போ சுவிசேஷம் தடை பண்ண முடியாது அப்படின்னா கர்த்தர் நம்மோடு சபைக்கு சுவிசேஷத்தை கரங்களில் கொடுத்திருக்கிறார். அப்போ அதிகமான மூப்பர்கள் உதவியாளர்கள் இருக்கும்போது சுவிசேஷ ஊழியம் தடையில்லாமல் நடந்து கொண்டு இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு அப்போஸ்தல நாட்களில் கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தல எந்த அதிகாரத்தில் வருது? 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷ சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பாருங்களேன், கொர்நேலியு என்ன செய்யறார் அப்படின்னா அவங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, ரைட், எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. தொடர்ந்து 33 பின்பகுதியில் நானே படிச்சிடுறேன். நாங்கள் எல்லாரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம். என்ன நடக்குது? எல்லாரும் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, இயேசுடைய ஆசீர்வாதம் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கள எல்லாரையும் கூட்டி வீட்டில் உட்கார வச்சு அவங்க காத்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் தேவ வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். இதில் நீங்கள் பார்க்கணும், நல்லா கொர்நேலியுவுக்கு தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய கிருபை இல்லை. நல்லா கவனிக்கணும். கொர்நேலியுவுக்கு அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய கிருபை அங்கே கிடையாது. ஏன்னா அவர் அப்பதான் சுவிசேஷமே அவங்களுக்கு போகுது. ஆனால் அவருக்குள்ளால தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார், நற்கிரியைகளை செய்கிறார், ஜெபிக்கிறார், அதெல்லாம் செய்கிறாரு, ரைட். அப்போ கொர்நேலியு அந்த காலத்தில் இருந்தாரு. ஆனால் கொர்நேலியோட கூட சேர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பேதுரு தேவை. பேதுரு புஸ்தகத்தில் பேதுரு சொல்லுகிறார், நானும் ஒரு மூப்பர் தான், நீங்களும் யாரு, ஒரு மூப்பர் என்று அவர் சொல்லுகிறார், ரைட். அப்போ பேதுரு அந்த இடத்துல தேவைப்படுகிறார். அதே மாதிரி இந்த தலைமுறையிலையும் கூட நம்மை சுற்றி அநேக கொர்நேலியுக்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். சபையிலே கூட அநேக கொர்நேலியு ஊழிய அபிஷேகம் கொண்ட அநேகரை சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு, வெளியில வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்களால தனித்து இயங்க முடியாது, தனித்து செயல்பட முடியாது. ஆண்டவருடைய வசனத்தை அந்த பகுதியில் யார் யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் வந்திருக்கிறாங்களோ அவர்களுடைய தேவைக்கு தக்க வசனத்துல பிரயாசப்பட்டு வசனத்தை கொடுப்பதற்காக தீமோத்தேயுவில் நம்ம படிச்சது மாதிரி மூப்பர்கள் தேவைப்படுகிறது. மூப்பர்கள் வசனத்துல பிரயாசப்படுகிறவர்கள். புதிதாக ஒரு இடத்துல ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது. அதுல இருக்கக்கூடிய ஒரு கொர்நேலியு அவருடைய நண்பர்களை, குடும்பத்தினரை கொண்டு வரும்போது வசனம் எப்படி அவர்களுக்கு சம்பந்தப்படுத்தி பேசுவது என்று வசனத்துல பழகின மூப்பர்கள் கொர்நேலியு இவர்களோடு சேர்ந்து அந்த ஊழியம் நடைபெறும் போது நம்மை சுற்றி சுவிசேஷம் தடைபடுமா? சுவிசேஷம் தடைபடுமா? சுவிசேஷத்தை என்னைக்குமே என்ன பண்ண முடியாது, நம்ம தடை பண்ண முடியாது, பிடிச்சு வைக்க முடியாது. ஸோ இந்த நாளில் இப்படிப்பட்ட அழைப்பு நான் பேசும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு ஏவுதல் வருது அப்படின்னா நீங்கள் தான் கர்த்தர் இந்த தலைமுறையில் உருவாக்கி இருக்கக்கூடிய தீமோத்தேயு. அந்த உந்துதலை நீங்கள் அணைய விட்டுறாதுங்க, அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் நம்ம பயிற்சி கொடுக்குறோம் இல்லையா? பயிற்சி கொடுக்குறோம்.
வேதத்தை எப்படி படிக்கிறது, இனி போக போக வேதத்திலிருந்து எப்படி செய்திகளை எடுப்பது, எப்படி செய்திகளை கொடுப்பது, இந்த காரியங்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் நம்ம படிக்கக்கூடிய அந்த பயிற்சி, ஊழிய பயிற்சியில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கப்படும். ஸோ அப்போது அநேகர் மூப்பர்களாகவும், அப்போஸ்தலர் நாட்களில் பார்க்கும்போது ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்கள் அநேகர் மூப்பர்களாக இருந்திருக்கிறாங்க, சபை இன்சார்ஜஸாக இருந்திருக்கிறாங்க. ரைட். ஸோ அந்த காரியங்களை வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ட்ரைனிங் எதற்காக நம்ம சபையில் ஒழுங்கு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட மூப்பர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களில் இப்போ ஒரு 10 பேர் வரும்போது, ஒரு கொர்நேலியு இருக்கும்போது, வசனத்தை சொல்லுவதற்கு அதிகமான பேர் இருக்கும்போது, ஒரே நாளிலேயே 4-5 இடங்களில் என்ன பண்ணலாம், நம்மால் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும். சுவிசேஷத்தை கொண்டு போவது, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒளியை அடைவதற்கு ஒளியாக வந்த இயேசுவை கொண்டு போவது, அது சபையின் மேல் ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, அது ஒரு பொறுப்பு. இப்போ முதலாவதாக மூப்பர்கள், உதவியாளர்கள் அதிகமாக கூடும்போது என்ன நடக்கிறது? சுவிசேஷ ஊழியம் செயல்படுகிறது. அது நம்மை நம்பி ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. சுவிசேஷம் அது ஒரு அரசாங்கத்துறையை நம்பி ஆண்டவர் கொடுக்கல, நல்லா படித்தவர்களை நம்பி ஆண்டவர் கொடுக்கல. சுவிசேஷ வேலை ஆண்டவர் யாரை நம்பி கொடுத்திருக்கிறார்? சபையை நம்பி ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு சின்ன கவியை மட்டும் பாடி, ஆண்டவரை இந்த பொறுப்பை உணர்த்துங்க ராஜா, நான் எழும்பணும். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை என்ன ஒரு நாள் காத்துக்கொள்வேன், அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். கர்த்தர் சபை மேலே கொடுத்த மிக முக்கியமான பொறுப்பு சுவிசேஷம். சுவிசேஷம் சுவிசேஷம். இரண்டாவதாக ஒரு ஊழியம், இந்த மாதிரிப்பட்ட எஸ்டாப்ளிஷ்ட் சர்ச்சஸ், ஆரம்ப நிலை சர்ச்சஸ் அது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நெடுநாள் ஒரு இடத்துல ஒரு சபை இயங்கி வருதுன்னா, இன்னொரு முக்கியமான ஊழியம் அந்த சபையில் நடைபெற வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் நம்ம தீமோத்தேயு போன்ற அந்த எபேசு சபை, அதை போன்ற சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது விதமான ஒரு ஊழியம் என்னவென்றால் இரக்க ஊழியம். சொல்லுங்க பார்ப்போம். இரக்க ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் மர்சி, இரக்க ஊழியம் அல்லது சேரிட்டி ஒர்க். நிறைய நேரத்தில் சேரிட்டி அல்லது இரக்கம் ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது, நிறைய நேரத்தில் பார்க்கும்போது, தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது அது ஒரு உணர்வை சார்ந்ததாக இருக்கும். உணர்வை சார்ந்ததுன்னா என்ன? இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, யாரோ ஒருத்தங்க அம்மா அப்படி கேட்குறாங்க, உடனே உங்கள் மனசு என்ன ஆயிருது? உருகிருது. அப்படியே ஒரு சின்ன உதவி செய்கிறீங்க, அது தவறே கிடையாது, அது நம்ம செய்யணும். எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு மனதுருக்கத்தை ஆண்டவர் கொடுக்குறாரோ அப்போ நம்ம செய்யணும். ஆனால் ஒரு சபை, ஒரு எஸ்டாப்ளிஷ் சர்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த உணர்வு நிலையிலே நம்ம இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, உணர்வு ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. அப்படி தானே? ஒரு நேரம் நம்ம நல்ல ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது, ஒரு உதவி ஒருத்தங்களுக்கு தேவைப்படும் போது, ஆண்டவரோடு நல்ல சென்சிட்டிவாக நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு உதவிகளை செய்கிறோம். இன்னொரு நேரம் நமக்கு என்ன இருக்காது? ஒரு உணர்வு இருக்காது. ஒருத்தவங்க உதவி கேட்பாங்க, உதவி தேவைப்படும், நம்ம இருதயம் எப்படி இருப்போம்?
அப்படின்னு இருக்கோம், நம்மளால உதவி செய்ய முடியாது. அப்போ உதவி ஊழியம் அல்லது இந்த இரக்க ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் மர்சி, அவ்வப்போது நமக்கு வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய உணர்வை சார்ந்து இருக்கக்கூடாது. ஆரம்ப நிலையில் அப்படி இருக்கலாம், ஆனா இது போன்ற வளர்ந்த சபையில அப்படி இருக்கக்கூடாது. தீமோத்தேயு புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நீங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. பல தரப்பட்ட ஜனங்களை குறித்து பேசுகிறார், விதவைகளை குறித்து பேசுகிறார், சபையில் இருக்கக்கூடிய விதவைகளை குறித்து பேசுகிறார், கைவிடப்பட்டவர்களை குறித்து பேசுகிறார், தேவையுள்ளவர்களை குறித்து பேசுகிறார். இந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ஒருவேளை குடும்பத்திலிருந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல, குடும்பத்தால் அவங்கள பார்த்துக்க முடியல, முதல் பொறுப்பை குடும்பத்திற்கு கொடுக்கிறார். சரிங்களா? பிள்ளைங்க இருக்கிறீங்க அப்படின்னா பெற்றோர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4ஆம் வசனம், பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 5:3 எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும், உங்களுடைய பதில் கடமையை செய்ய வேண்டும். அப்ப முதலாவது பொறுப்பு குடும்பத்துல, ரைட்? சிலருக்கு குடும்பம் இருக்காது, குடும்பத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் சபை அந்த பொறுப்பை எடுக்கிறது. கைவிடப்பட்டவங்க, தேவை இருக்கிறவங்க, இவர்களுக்கு இந்த அதிகாரத்தில் நீங்க படிக்கும்போது உணர்வின் அடிப்படையில் உதவி செய்ய சொல்லல, ஒழுங்கின் அடிப்படையில், இரண்டாவது ஞானத்தின் அடிப்படையில், மூன்றாவது தீர்மானத்தின் அடிப்படையில். அழகா பவுல் எழுதுற, எப்படி தீர்மானம் எடுக்கணும், யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு சரியாக உதவி போய் தேரணும், அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஞானம் இருக்கணும், தீர்மானம் இருக்கணும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சபையில் மூப்பர்கள், உதவியாளர்கள் இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட ஊழியங்கள், சபைக்குள்ளால் இருக்கக்கூடிய தேவைகள் சந்திக்கப்படும், சபைக்கு வெளியில் இருக்கக்கூடிய தேவைகள் சந்திக்கப்படும். இரக்க ஊழியத்தை குறித்து ஏன் தீமோத்தேயுக்கு எழுதணும் பவுல்? ஒரு வளர்ந்த சபை சும்மா சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே, சுவிசேஷம் சுவிசேஷம் அது மட்டும் தான் நித்தியம் சொல்லி போயிருக்கலாமே, அப்படித்தானே? அல்ல சுவிசேஷம் ஜெபம் இதை மட்டும் சொல்லி போயிருக்கலாமே. ஆனா அதிகமான இடங்கள் எடுத்து வசனங்கள் வந்து இரக்க ஊழியம், பிராக்டிக்கல். ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா பக்கத்துல ஒருத்தங்க தேவையா இருக்கிறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னா அது கிறிஸ்தவமா? அப்படிதான் கேட்கிறாருங்க இந்த இடத்துல. அப்போ ஒரு வளர்ந்த சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். ஆரம்ப நிலை சபைக்கு இதெல்லாம் எழுதல, அவங்களும் செஞ்சாங்க. ஆனால் வளர்ந்த சபைக்கு ஒரு உணர்வின்படி அல்ல, ஒரு ஒழுங்கின்படி, தீர்மானத்தின்படி, ஞானத்தின்படி இந்த காரியங்களை நீங்க சரியா தீர்மானம் செய்து ஒழுங்காக அந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன சபையில். இப்போ நம்ம கூடுகை முடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம், ஒரு டீ குடிக்கிறோம், அல்லது ரொம்ப சிரமப்பட்டு அந்த முதல் வாரத்தில் அந்த லஞ்ச் ஃபெலோஷிப்பை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதெல்லாம் ராஜ்யத்திற்கு பலன் கொடுக்காம போயிடக்கூடாது. சரி இன்னைக்கு சமைக்க வேண்டாம்ப்பா, அது அந்த அளவில் அதுக்காக அல்ல. அந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட பேசும்போது மற்றவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, மற்றவருடைய வீட்டு சூழ்நிலைகள் என்ன, அவங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களா, கணவன் மனைவியோட உறவு நல்லா இருக்கிறாங்களா, அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியுதா, இவங்களுடைய போக்குவரத்து செலவுகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்குதா மாசம் மாசமாக. இந்த காரியங்களை நம்ம ஸ்டேஜில் இருந்து பேசி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு ஃபெலோஷிப், ஒரு லஞ்ச் இருக்குது, ஒரு டீ டைம் இருக்குது, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். சாப்பிட்ற நேரத்தில் நம்ம வந்து ஏதோ ஓகே இன்னைக்கு வீட்டில் சமைக்க வேண்டாம், அதோட விட, ஏன்னா நம்ம ஆரம்ப சபை கிடையாது. ஆண்டவர் இவ்வளவு வசனத்தை கொடுத்து போஷித்து இருக்கிறார் இன்னைக்கு நம்மளே, இல்லையா? இப்போ இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கும் போது இந்த சின்ன ஃபெலோஷிப்ஸை கூட நம்ம பயன்படுத்தி, என் கூட ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்களே, அவங்க தேவை என்ன, அந்த காரியங்களை புரிந்து கொள்ளும்போது சபையில் இரக்க ஊழியங்கள் அதிகமாக பெருகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்ப கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுறது எப்படி? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. பைபிள் தானே அது?
பைபிள் படி தானே சொல்றேன் நான். இப்ப கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம எப்படி நிறைவேற்றுறது? ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணும்? சுமக்கணும். சுமக்கும்போது வலிக்கும், சுமக்கணும். அதுக்காக தான் நம்ம கூடி வர்றோம். அல்லது ஆன்லைன்ல இருந்து நம்ம செய்தி கேட்டுட்டு போயிடலாமே, அப்படிதானே? ஆன்லைன்ல இருந்தால் இதே செய்தி நீங்க வீட்டில இருந்து கேட்டுடலாம்ல. அப்ப நான் ஏன் வர்றேன்? நாம எதுக்கு வர்றோம்? இன்னும் 2-3 பேரோட பேசும்போது அவங்களுடைய இருதய துடிப்புகள், அவங்களுடைய பாரங்களை நம்ம கேட்கிறோம். அவர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? அவங்க பாரங்களை நம்ம சுமக்கிறோம். 6:10 படிங்க, கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பாருங்களேன், விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன பண்ணணுமா? நன்மை செய்யணுமா? அப்போ நம்ம ஃபெல்லோஷிப் நேரங்களில் மதியானம் சாப்பிட்ற நேரத்தில் எல்லா வாரமும் ஒரே ஆள்கிட்டே பேசிட்டு இல்லாமல் என்ன பண்ணலாம்? நம்ம அவங்களும் அவ்வளோ சிரமப்பட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதெல்லாம் ராஜ்யத்துக்கு போய் சேரணும்ல. ஏதோ நமக்கு ஒரு நல்ல நேரம் நம்ம சமைக்க வேணும், அது மட்டும் கிடையாது. அது அந்த பலன்கள் எல்லாம் ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும் அப்படின்னா எல்லா வாரமே வித்தியாசமான நபர்களோடு நம்ம பேசி அவங்களுடைய இருதய துடிப்பை கண்டுகொண்டு அவங்க பாரங்களை அறிந்து கொண்டு 2-3 பேரா பேசி நாம சேர்ந்து ஏதாவது நம்ம பண்ணலாமா? இதுதானே சபை இல்லையா? இப்போ ஒரு வளர்ந்த சபை அப்படின்னு நம்ம சொல்லும்போது 50 வருடங்கள் 48 வருடங்கள் இருக்கக்கூடிய சபை அப்படிங்கும்போது இரக்க குணங்கள், இரக்க ஊழியங்கள் அது பெருக வேண்டும். எபேசியர் 4:28 பவுல் சொல்றாரு, நீ இதுக்காக தான் சம்பாதிக்கணும்னே சொல்றாரு. இதுக்காக தான் சம்பாதிக்கணும்னே சொல்றாரு. படிங்க பாப்போம் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். பாருங்களேன், நலமான வேலை செய்து பிரயாசப்படுறதுக்கு நோக்கமே என்னன்னு சொல்றாரு? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. இப்ப நலமான வேலை செய்யறதே எதுக்காக தான் பவுல் சொல்றாரு? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35 படிச்சிடலாமா? இது புரிஞ்சிருச்சுன்னா இரக்க குணம், இரக்க ஊழியம் பெருக ஆரம்பிச்சிடும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று. போதும், வாங்குறதை காட்டிலும் இந்த ஒரு ஆட்டிடியூட பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டார் அப்படின்னா இரக்க ஊழியத்தை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? செய்ய ஆரம்பிச்சிருவோம். மற்றவர்களுடைய பார்வைக்காக கிடையாது, கிறிஸ்துவுடைய பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக. போன வாரத்தில் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குட் கிராமத்திற்கு போயிருந்தோம். ஒரு 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 காரியத்திற்காக, ரொம்ப உள்ளான ஒரு கிராமம். அங்கே நானும் மனைவியும் போயிருக்கும்போது ரொம்ப பசி தாகமாக இருந்தது. ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கோம் 2 பேரும். அப்போ ஒரு வயசான பாட்டி, ரொம்ப வயசான பாட்டி என்னுடைய மனைவியோடைய கையை அப்படியே பிடிச்சிட்டாங்க. வந்து கையை நல்லா அப்படியே பிடிச்சிட்டு, அம்மா நல்லா இருக்கியாம்மா, ரொம்ப பெரிய சொந்தக்காரங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன், ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே. கை அப்படி இருக்க பிடிச்சிட்டு கொஞ்சம் விட்டா கட்டி பிடிச்சிருப்பாங்க. அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ரைட்? அவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு சகோதரி அவங்க கூட வந்தாங்க. எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. நானும் நினைச்சேன், எங்கேயோ இவங்களை பார்த்தது மாதிரி இருக்கே அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அநேக ஆண்டுகளாக முன்னால் இருந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க அவங்க. நம்ம கூட்டங்கள்லாம் முடிஞ்சு போகும்போது அவங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறவங்க. அப்போ ஏதாவது நன்மையை பெற்றிருப்பாங்க. இப்போ என் மனைவி பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம், கையை பிடிச்சி அவ்வளோ சந்தோஷமா, ரொம்ப நெடுநாளுக்கு பிறகு பார்த்த சொந்தக்காரங்க எப்படி பேசிக்குவாங்க. எனக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன்னால் எல்லா ஜீவனும் சேம் தானே. ஏழைகள், பணக்காரங்க, பிச்சை எடுக்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்க. அவருக்கு முன்னால் ஒரு ஆத்மாவுடைய விலை எல்லாம் சேம் தான். ஐஸ்வர்யவான், லாசரு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படிதான். அப்போ இரக்க ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவுடைய பிரமாணங்களை நம்ம நிறைவேற்றுறோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு உதவி செய்யும் போது இயேசு என்ன சொல்கிறாரு? அதை எனக்கே செய்தீர்கள். 2020ஆம் ஆண்டு நம்முடைய சபையில் ஒரு கன்வென்ஷன் நடத்தணும். பாஸ்டர் மேமனா என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் வந்து ஆண்டோடைய வார்த்தையை பேசிட்டு போகும்போது தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது ஒரு மிஷன் சென்டராக இருக்கும். என்னதான் இருக்கும்? ஒரு
ஊழிய மையமாக இருக்கும், அல்லது ஒரு ஆசீர்வாத மையமாக இருக்கும். வர்றவங்க ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போகக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருமே ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறிடும். ஒவ்வொரு வாரம் வரும்போதும் இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை தாண்டி 50 வருஷம் கேட்குறோம். அதை தாண்டி இன்னைக்கு நான் யாருக்கு பிரயோஜனமா இருக்க போறேன். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய நோக்கம், நான் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். இப்போ மூப்பர்கள், ஊழியர்கள், உதவி ஊழியர்கள் இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட இரக்க ஊழியங்கள் சபையில் பெருகும். நிறைய காரியங்களை நிர்வாகம் செய்து பல தரப்பட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நம்மால என்ன பண்ண முடியும்? சபையினால முடியும். சபையினுடைய தலைவர் கிறிஸ்து, அந்த தலைமைத்துவத்தை எக்ஸிக்யூட் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவரால் முடியும். முதல்ல சுவிசேஷ ஊழியம், மூப்பர்கள், உதவி ஊழியர்கள் கூடும்போது, இரண்டாவதாக இரக்க ஊழியம், மூன்றாவதாக குடும்ப ஊழியம். மூன்றாவதாக என்ன ஊழியம்? குடும்ப ஊழியம் அல்லது குடும்ப ஆலோசனைகள், இந்த மாதிரிப்பட்ட காரியம். இந்த குடும்ப ஊழியம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு தகப்பனுடைய இருதயம் வேணும். என்ன இருதயம் வேணும்? ஒரு தகப்பனுடைய இருதயம் தேவை. அப்படிப்பட்ட மூப்பர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். பவுல் சொல்றாரு, உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனால் யார் இல்லை? தகப்பன்மார் இல்லை. நீங்க யூடியூப்ல போனீங்க அப்படின்னா வந்துட்டே இருக்கும் மெசேஜ், 1 2 3 4 அடிச்சுட்டே இருக்கலாம். இது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். பவுல் நாட்கள்லையும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பவுல் சொல்றாரு, 10,000 பைபிள் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, வசனத்தை சொல்றேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, ஆனா தகப்பன்மார் உங்களுக்கு இல்லப்பா. நான் உங்களை சுவிசேஷத்தினால பெற்று எடுத்தேன். 1 கொரிந்தியர் 4:15 படிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு 10,000னா 10,000 தானே? 10,000 10,000 வாத்தியார்கள் இருக்கிறாங்க பைபிள் சொல்லி தரதுக்கு, பைபிள் டீச்சர்ஸ். தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆவிக்குரிய தகப்பன்மார் அவங்க தான் மூப்பர்கள். சரிங்களா? மூப்பர்கள் அப்படின்னா ஏதோ ஒரு ரோல் கிடையாது, ஏதோ ஒரு டைட்டில் கிடையாது. அது தகப்பன்மார், அவங்க தாய்மார்கள், அவங்க பேரளவில் கிடையாது. கடந்த வாரத்தில், போன வாரத்தில் நிறைய பேருக்கு ஆலோசனை வந்தாங்க கவுன்சிலிங் சென்டருக்கு. அதில் ஒரு 3 பேர் வாலிபர்களை சந்திக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். 3 பேருக்கும் ரொம்ப நேரம் எடுத்து சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அந்த 3 பேரில் 2 பேர் சொன்னாங்க. 3 பேருக்கு சுவிசேஷம் போன ஒரு வாரத்தில் நடந்தது. 2 பேர் சொன்னாங்க, அண்ணே எனக்கு அப்பா கிடையாது. அப்பா கிடையாது. அதில் 2 பேர் சொன்னாங்க, எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தாங்கன்னா சின்ன சின்ன காரியத்தையும் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்க, வழி நடத்திருப்பாங்க. இது தப்பு சரின்னு என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால தான் என் வாழ்க்கை இப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் 3 மணி நேரம் அவனோட பேசி பரம தகப்பனை அவனுக்கு அறிமுகம் செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக போகும்போது அவனை கூப்பிட்டு, தம்பி வான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஹக்கு கொடுத்தேன். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கட்டி பிடிச்சி 2 தட்டு தட்டி ஐ லவ் யூன்னு சொல்லி, உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொன்னேன். அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ரைட்? வசனத்தை பேசிடலாம், 4 இடத்துல நம்ம கேட்டதெல்லாம் சொல்லிடலாம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசவே இல்லை. நம்ம தகப்பன்மார், பவுல் சொல்றார், உங்களுக்கு வசனத்தை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் தகப்பன்மார் இல்லை. உங்களை நான் சுவிசேஷத்தினால பெற்றேன். அந்த ஒரு ஹக்கு கொடுத்த உடனே எனக்கே ஒரு ஃபீல், அந்த இளைய குமாரன் திரும்பி வரும்போது இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு ஒரு ஆவிக்குரிய ஒரு சந்தோஷம். எவ்வளோ பேர் தகப்பன் நிலையில் நம்ம இருக்கிறோம். அநேக ஆண்டுகள் ஆண்டவரோடு நடக்கிறவங்க நம்ம இருக்கிறோம், அப்படி தானே? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆனவங்க நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறேனா?
ஒரு ஆவிக்குரிய தாயாக இருக்கிறேனா? ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தாய் எப்படி இருப்பாங்க சபையில்? அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையோடு பேசுவாங்க, அப்படிதானே? இன்னைக்கு 12 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இருக்கிறீங்க. 12 வயசுலேருந்து 22 வயசு அந்த வயசில் பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அந்த நாட்களில் அதிகமான ஒரு அழுத்தத்திற்குள்ளாக போவாங்க பெற்றோர். பிள்ளைங்களை வளர்க்கணும், ஃபீஸ் கட்டணும், வேலையில் ப்ரெஷர் இருக்கும், வேலையில் வெளியில் தள்ளுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர் அவங்க உடைக்கப்பட்டவர்களாக காணப்படுவாங்க. மெனி பேரண்ட்ஸ், மிடில் ஏஜ் பேரண்ட்ஸ் ஆர் broke. நிறைய பேருடைய அனுபவம் எப்படி இருக்கும் தெரியுமா? தாவீது சொன்னது மாதிரி 1 சாமுவேல் 22:2, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவங்க எல்லாருக்கும் தாவீது தகப்பனானார். இவங்க எல்லாம் தாவீதோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் தாவீது யாருங்கிறத நம்ம சரியாக நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் தாவீது யாரா மாறினாரு? தகப்பனா மாறினார். அதில் பார்க்குறோம். இவங்க எல்லாம் தாவீதோட ஒட்டி கொண்டார்கள். பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தினால ஒடுக்கப்பட்டிருக்கலாம், கடன்பட்டிருக்கலாம், முறுமுறுக்கப்பட்டிருக்கலாம். தாவீதோடு ஒட்டி கொண்டார்கள். ஏன் அப்படின்னா அவனுக்குள்ளால ஒரு தகப்பனுடைய இருதயம். இவங்களுக்கெல்லாம் தெரியாது இவர் ராஜாவா மாற போறாரு சொல்லிட்டு, ரைட்? ராஜா ஆன பிறகு இவங்க தான் சேனையின் அதிபர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் தாவீது அவர்களை நேசித்தார். அவருக்கு ராஜா பதவி கிடையாது, தாவீது அவர்களை நேசித்தார். முறுமுறுக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் விரக்தி அடைந்திருக்கலாம், கடன்பட்டவர்கள் வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் போதுமான அளவா இல்லாமல் இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் யார் தேவை? ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தாய். இடைநிலையில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க? சபையில் இருக்கிறாங்க, வெளியில் இருக்கிறாங்க. உண்மையான ஆவிக்குரிய தகப்பன் எப்படி பேசுவாங்க? தம்பி, உன் பிள்ளைகளோட ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டியாப்பா? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆவிக்குரிய தகப்பன்மார். சங்கீதம் 68:5, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். அவர் யாரு? நம்முடைய தேவன் யாரு? அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். He is a father to the fatherless. இன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் நம்ம வளர்ந்த நாடுகள் அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு இந்திய தேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவை பாவர்ட்டி. பாவர்ட்டினா ஏழ்மை. ஏன்னா நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பாதி பேருக்கு கீழே 3 நேரம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அப்படிதானே இந்தியாவில்? வளர்ந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மிகப்பெரிய சமுதாயத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாதர்லெஸ்னஸ். குடும்பத்தில் தகப்பன் இல்லை. ஒன்று சரீர பிரகாரமாக இல்லை, அல்லது உணர்வு பிரகாரமாக இல்லை. அந்த நிலை இந்தியாவில் வந்து கொண்டு தான் இருக்குது. சபை அப்படின்னு சொல்லும்போது அநேக ஆவிக்குரிய தகப்பன்மாரை கொண்டது ஆவிக்குரிய திருச்சபை. அப்படின்னா எந்த அளவுக்கு சமுதாயத்திற்கு நம்ம மூலமா ஆசீர்வாதம் போக முடியும்? பரம தகப்பன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துவது சபையில் இருக்கக்கூடிய தகப்பன்மாருடைய ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இதெல்லாம் நடந்துச்சுன்னா, ஓகே, நம்ம வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சபை 50 ஆண்டுகளாக இருக்கிறோம். இதெல்லாம் நடந்துச்சுன்னா இரக்க ஊழியம் இருக்குது, தகப்பன்மார் அநேகர் இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க, தேவைகள் சந்திக்கப்படுது. இதெல்லாம் நடந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் சபை? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:35 பின்பகுதி. அப்போஸ்தலர் நாட்கள்ல அன்னைக்கே நடந்துருச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:35 பின்பகுதி. அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இந்த தரிசனத்தை தான் ஆண்டவர் நமக்கு தரணும். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. அதுதான் சபை, அதுதான் சபை. கர்த்தர் இந்த ஒரு தரிசனத்தை தரும்போது சபையாக இந்த நாட்களில் நம்மால் செயல்பட முடியும். எவ்ரிபடிஸ் நீட்ஸ் ஆர் met. ஆவிக்குரிய தேவைகள், உணர்வு சம்பந்தமான தேவைகள்,
உறவு சம்பந்தமான தேவைகள், சரீரப்பிரகாரமான தேவைகள், பொருளாதார தேவைகள், இதெல்லாம் எல்லா தேவைகள். அவைகளில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்தோம், யோசுவாவுடைய நாட்களிலும் யோசுவாவை தொடர்ந்து மூப்பர்களுடைய நாட்களிலும் ஜனங்கள் தேவனை சேவித்தார்கள். ஆனால் யோசுவா தலைவன் மரித்து போன பின்பு, யோசுவாவோடு கூட இருந்த மூப்பர்கள் மரித்து போன பின்பு ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். அதுதான் நம்ம படிக்கிறோம். இந்த யோசுவா நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? படிக்கலாமா? சத்தமா படிங்க. யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். கடைசி என்ன சொல்லுது? நானும் என் வீட்டாருமோ. எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த யோசுவா யார் அப்படின்னா, 3 நிலைகளிலும் தலைவனாக இருந்த ஒரு நபர் தான் யோசுவா. 3 நிலைகளிலும் தலைவனாக இருந்தது தான் யோசுவா. முதலாவதாக உதவி ஊழியனாக இருந்தது யோசுவா. 12 பேரை கானானுக்கு அனுப்பும்போது 12 பேர் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் அவங்க கானான்ல போய் வேவு பார்த்துட்டு வந்தாங்க. அதுல இருந்தது யாரு? யோசுவா. முதல் நிலை ஊழியம், உதவி ஊழியம், அதுல யோசுவா பழக்கப்பட்டார். அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல மோசையோடு கூட இருந்தார். மூப்பர் ஊழியம், மோசேயோட கூட இருந்தார். மோசேயோட தேவன் பேசுகிறார், அவரோடு கூட யோசுவா இருக்கிறார். பாருங்களேன், யோசுவா முதல்ல உதவி நிலையில் ஆரம்பிக்கிறாரு, 2வதாக மூப்பர் நிலைக்கு போறாரு, கடைசியாக அவர் இதை சொல்லும்போது நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு வயதான நபராக, ஒரு தலைவனாக. இந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம வாசித்தோம், எளிமையா வாசித்தோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆனால் யோசுவா அநேக ஆண்டுகளாக தேவனை சேவித்த அந்த நபர் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு தேசம் முன்னால நின்னுச்சு. A nation was listening to Joshua while he was speaking this word. Me and my household, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று கர்த்தருடைய ஊழியத்தில் பழக்கப்பட்ட, கர்த்தரோடு நடந்த ஒரு மனுஷன் ஆவியானவருடைய உந்துதலோடு பேசும்போது அதை தேசம் கவனித்து கொண்டிருந்தது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஒரு அடியை எடுத்து வைக்கலாம். ஒரு சின்ன உதவி ஊழியனாக, ஒரு சின்ன ஒரு உதவி காரனாக நம்ம ஊழியத்தில் சேரலாம். ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கக்கூடிய சித்தம் அது கிடையாது. அதனால தான் யோசுவாவுடைய வாழ்க்கையில் இந்த 3 நிலைகளிலும் ஊழியத்தை நிறைவேற்றி கடைசியாக இந்த பூமியை விட்டு போகும்போது அவர் சொன்ன வார்த்தை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு அருமையான பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு யோசுவாவுக்குள்ளாக ஒரு உதவி ஊழியனாக, ஒரு மூப்பராக, ஒரு தேச தலைவனாக கிரியை செய்வதற்கு யோசுவாவுக்குள்ளால கிரியை செய்த அதே ஆவியானவர், the same spirit who worked inside Joshua come upon us. அதே ஆவியானவர் யோசுவா என்னும் தலைவனுக்குள்ளால கிரியை செய்து தேசத்தை வழி நடத்தின அதே ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. சிம்சோனை அவர் ஏவினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே ஆவியானவர் யோசுவாவோடு கூட இருந்து ஊழியத்தை நடவித்த ஆவியானவர், சிம்சோனோடு கூட இருந்த ஆவியானவர், ராஜாக்களோடு இருந்த ஆவியானவர், அப்போஸ்தலர்களோடு கூட இருந்த ஆவியானவர், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் உதவி ஊழியர்களோடு கூட இருந்த ஆவியானவர், மூப்பர்களோடு கூட இருந்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம் மத்தியில் விடுதலையோடு அசைவாடுவாராக. Holy Spirit of God, you move in our midst in a mighty way, in a powerful way, Jesus. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
சேவிப்பது ஆகாததென்று கண்டால் கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த நேரத்தை வைத்து நான் யாரை சேவிப்பேன்? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை வச்சு நான் யாரை சேவிப்பேன்? பொழுதுபோக்குகளை நான் சேவிப்பேனா? யாரை சேவிக்க? பொழுதுபோக்குகளை நான் சேவிக்கிறேனா? am I serving entertainment? அல்லது நான் கர்த்தரை சேவிக்கிறேனா? கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த பொருளாதாரத்தை வச்சு யாரை நான் சேவிக்கிறேன்? என் சொந்த காரியங்களை சேவிக்கிறேனா? கர்த்தரை சேவிக்கிறேனா? கர்த்தர் எனக்கு கொடுத்த உறவுகளை வைத்து, ஒருவேளை ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஒரு 100 பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு நெட்வொர்க். அதில் இருக்கிற கொர்நேலியுவை கண்டுபிடிச்சி ராஜ்யத்தின் சம்பந்தமா நான் என்னுடைய உறவுகளை கொண்டு போய் கொண்டிருக்கிறேனா? யாரை நான் சேவிக்கிறேன்? யோசுவா சொல்லுகிறாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வேளையில கூட பரிசுத்த ஆவியானவர், அவர் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர். இயேசு ஜீவிக்கிறார். ஜீசஸ் இஸ் லிவிங். பரிசுத்த ஆவியானவர் சபையில் பேசுகிறார்.
எல்லா தலைமுறையிலையும் பேசுகிறார் அவர். இயேசு வருகிறது வரைக்கும் சபையில பேசுவார். இயேசு வருகிறது வரைக்கும் சபையில ஊழியக்காரர்களை எழுப்பிக் கொண்டே தான் இருப்பார். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசி இருக்கிறார். சபை ஊழியத்தை குறித்து ஒரு உதவி ஊழிய அழைப்பு 2 வாரமா இந்த காரியங்களை சும்மா பேசல, ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு பேசுகிறார், பேசி கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையிலையோ குடும்பமாகவோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூடுகை முடிந்தவுடன் அவங்களுடைய பெயர்களை என்கிட்ட கொடுக்கலாம். நீங்கள் நாளிலிருந்தே நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படி கிடையாது. பெயர்களை கொடுக்கலாம். சரியா? ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருந்தால், தனிப்பட்ட முறையில் ஆவியானவர் எனக்கு தான் சொல்றார் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர்களை கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நான் சபையோடு கூட சேர்ந்து பகுதி நேரமாக இந்த ஒரு எந்த ஊழியனாலும் சரி என்னுடைய கிருபைக்கு தக்கதாக செய்வதாக ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். உங்களுடைய பெயர்களை தயவு செய்து நீங்கள் கொடுக்கலாம். ஊழியர்கள் உங்களோடு உட்கார்ந்து பேசுவோம். சரியா? ஊழியர்கள் உங்களோடு உட்கார்ந்து பேசுவோம், அதிக நேரமாக பேசுவோம். உங்களோட கர்த்தர் என்ன பேசுகிறாரு, என்ன காரியத்தினால நீங்க ஆவியானவரால் தூண்டப்பட்டிருக்கீங்க, உங்களோட பேசுவோம். அது மட்டும் கிடையாது, உங்களோட கூட சேர்ந்து ஜெபிப்போம். யாரெல்லாம் பெயர் கொடுக்குறீங்களோ அவங்களோட கூட சேர்ந்து, உங்களோட கூட சேர்ந்து பேசுவோம், உங்களோட கூட சேர்ந்து ஜெபிப்போம். ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிருபைகளை உங்களோடு கூட சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம போன வாரத்தில் பேசும்போது அந்த எந்த பகுதியில் எனக்கு ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதனுடைய அடையாளங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். ரைட்? ஆனால் நீங்கள் உங்களுடைய பெயர்களை கொடுப்பீர்கள் என்றால் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோடு கூட ஊழியர்கள் பேசுவோம், உங்களோட ஜெபம் பண்ணுவோம், சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், உங்கள் குடும்பத்தோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய திட்டத்தை சேர்ந்து நாம் கண்டுபிடிப்போம். அப்படி உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, கிருபை இருக்கிறது. ஆனால் இன்னும் உங்களுக்கு அந்த காரியத்தில் செயல்படுவதற்கு பயிற்சிகள் தேவைப்பட்டால் உங்களுக்கான பயிற்சிகள் ஏற்படுத்தி தரப்படும். அது எந்த விதமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கிருபைகளுக்கு தக்க. ஏன்னா நாம தான் சபை இல்லையா? நாம தான் சபை. இங்க தேவன் கொடுத்திருக்கக்கூடிய கிருபைகளை தான் நம்ம ஊழியங்களா மாற்ற போகிறோம், வேற ஏதோ ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போ உங்களுடைய கிருபைகளை நீங்க சொல்லும்போது அந்த கிருபையில நீங்க வளருவதற்கு உங்களுக்கு தனிப்பட்ட பயிற்சிகளோ அல்லது 3-4 பேர் சேர்ந்து பயிற்சியோ தேவைப்பட்டால் உங்களுக்கு செய்து தரப்படும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் அருமையான சகோதரி ஒரு வேலைக்கு போனாங்க. அங்கே வேலைக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, 5 மாதம் நாங்களே உங்களை ட்ரைனிங் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ஸோ அப்போ இது ஆண்டவருடைய ராஜ்யம். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு கிருபையை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதும், அந்த விருப்பத்தை இருந்தால் போதும், நீங்கள் சொல்லுங்க, மற்ற காரியங்களே உங்களுக்கு சபையில் செய்து தரப்படும், அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும். உங்களுடைய வளர்ச்சிக்கு, அந்த கிருபையை வளர்த்து கொள்வதற்கு. ஒருவேளை ஆவியானவர் உங்களோடு பேசும்போது நீங்கள் இப்படி சொல்லலாம், ஒரு வாரத்திற்கு சபை ஊழியத்திற்காக நான் 5 மணி நேரம் கொடுக்குறேன் அப்படி நீங்க சொல்லலாம். நான் புரியும்படி சொல்றேனா? ஒரு வாரத்திற்கு நான் என்ன கொடுக்குறேன்? 5 மணி நேரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை ஊழியமாக செயல்படுத்துவதற்கு நான் ஒரு 5 மணி நேரம் கொடுக்குறேன். அல்லது நீங்க சொல்லலாம், ஒரு 2 மணி நேரம் சபை ஊழியத்திற்காக நாங்கள் கொடுக்குறோம், குடும்பமாக கொடுக்குறோம். அல்லது 1 மணி நேரம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படி நீங்க சொல்லலாம். அல்லது ஒரு அரை நாள் நீங்க சொல்லலாம். இந்த ஹாஃப் டே நானும் என்னுடைய மனைவியும் அல்லது குடும்பமோ அல்லது நான் தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானங்களை எடுக்கலாம். அதற்குரிய உதவிகள் உங்களுக்கு செய்து தரப்படும். நானும் என்